காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட பாவனை மற்றும் அமீரோட காதல தின ஸ்பெஷல் ஃபோட்டோ சோசியல் மீடியாவில் வெளியாகி பலரையுமே கவர்ந்திருந்துச்சு. இந்த நிலையில் இவங்க 2 பேரும் ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் பாவனை திருமணத்துக்கு அப்புறமும் 2 பேரும் பிரிஞ்சு தான் வாழ்கிறோம், அது ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில் போட்டியில் கலந்துக்கிட்ட பாவனைகிட்ட வைல்டு கார்டு மூலமாக போட்டியில் வந்த அமீர் தன்னோட காதலை வெளிப்படுத்தியிருந்தாங்க. நிகழ்ச்சியோட டிஆர்பிக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் நிகழ்ச்சிக்கு அப்புறமும் பாவனை மேலே அதே அளவு அமீர் காதல் வச்சிருந்தாரு. இதனால திரையில மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையுமே இவங்களோட காதலுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைச்சிது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிகர் அஜித்குமாரோட துணிவு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் இவங்க 2 பேரோட கதாபாத்திரங்கள் ரொம்பவே பாராட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த வகையில் கடந்த வருஷம் இவங்களுக்கு கோலாகலமாக திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணத்தில் சின்னத்திரை பிரபலங்கள், பிக் பாஸ் பிரபலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் இவங்க ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் பாவனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமீருக்கு யாருக்குமே தெரியாத ஒரு திறமை இருக்குது, அந்த பெருமையை நோக்கி தான் இப்போ அவரோட பயணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர் நல்ல கதை எழுதுவார். அதுக்காக நாங்கள் 2 பேரும் இப்போ பிரிஞ்சு வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம். நான் ஹைதராபாத்தில் இருக்கிறேன், அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறாரு. எனக்கு சென்னைக்கு வர வேலை இருந்தால் ஹோட்டலில் தங்குறேன், அங்கே வந்து அவர் என்னை சந்திப்பார். இது எனக்கு வருத்தமாக இருந்தாலும் அவரோட ஆசைக்கும் கனவுக்கும் நான் மதிப்பு கொடுக்குறேன். நான் சென்னையில் இருந்தால் அமீர் என் கூட தான் எப்போவுமே இருப்பார். இதனால அவரோட இலக்கை நோக்கி அவரால் ஓட முடியாது. இதுக்காக 2 பேரும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அமீர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. இதனால அவரோட விருப்பப்படி நாங்கள் 2 பேரும் திருமணம் ஆகியும் தனித்தனியாக பிரிஞ்சு தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவனை சொல்லியிருக்காங்க. இதையடுத்து அமீர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால என்னோட கவனம் முழுசும் பாவனை பற்றி தான் இருக்குது. பாவனை தனியாக இருப்பான், என்ன பண்ணுறா அப்படின்னு தான் தோணுது. இதனால என்னோட இலக்கு நோக்கி ஓட முடியல. விஜய் டிவி டான்ஸ் நிகழ்ச்சியில் என்னால் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதில் கலந்துக்கிட்டு ஜெயித்தேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டேன். எங்கேயோ ஊட்டியில் இருந்தேன்னா இப்போது 10 வருஷங்களில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதனால என்னோட கனவு இயக்குனர் ஆகணும், படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படிங்கிறது தான். இதனால 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவை எடுத்தோம். நான் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பேச்சுலர் வாழ்க்கையை வாழ்ந்தேனோ அதே மாதிரி தான் இப்போவும் பேச்சுலராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க.